ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துருவ சேனல். இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் ஸ்பெஷல் தேங்காய் திரட்டுப்பால் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெறும் 10 நிமிஷத்தில் இதை சூப்பராக செய்து முடிச்சிடலாங்க. இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் சிறுபயறு பருப்பு சேர்த்துக்கலாங்க. இதை பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க. தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சிறுபயறு பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணுங்க. பருப்பு இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை எடுத்து நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. பருப்பை இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துடணுங்க. இப்போ அரைச்சி எடுத்த இந்த பவுடரோடவே மிக்ஸி ஜார்லேயே 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை இந்த மாதிரி துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. தேங்காவை சேர்த்ததும் அதோடவே 2 டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாங்க. கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்ததும் இதோடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. தேங்காய் இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டு இருக்கணுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு கையளவுக்கு தேங்காவை கீறி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க. தீ மிதமாக எரிஞ்சால் போதுங்க. இந்த தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. தேங்காய் பொன்னிறமாக வறுபட்டு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததும் இதோட கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி சேர்த்ததும் ரொம்ப நேரத்துக்கெல்லாம் வறுக்க வேண்டாம். ஒரு 2-3 வாட்டி கலந்து விட்டுட்டு அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வறுத்த தேங்காவையும் முந்திரியையும் நெய்யிலிருந்து எடுத்ததும் அதே நெய்யோடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்ததை நெய்யோடு சேர்க்கும்போது அது நெய்யிலேயே நல்லா வெந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இதை இப்போ நெய்யோடு சேர்த்ததும் தீயை மீடியமாக வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. இது சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும். இதோட அதிகமாக நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம முதல்ல சேர்த்த நெய்யே போதும் இதுக்கு. இதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு தாங்க மிக்ஸ் பண்ணி விட்டோம். அது நல்லா இப்போ கெட்டியாயிடுச்சு. இதோட நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவையும் முந்திரியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான தேங்காய் திரட்டுப்பால் ரெடிங்க. நீங்களும் இது போலவே செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.